ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. என்னோடய பர்த்டே அன்னைக்கு டிமார்ட் போன வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல. இது எல்லாருக்கும் காமனாக நடக்கிற ஒரு விஷயந்தான். சரி, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பி போயிட்டு வரலான்ட்டு தான் டிமார்ட் கிளம்பி போனோம். நான், என் அக்கா பொண்ணு, அப்புறம் நிக்கிதா, அப்புறம் மேலே ஆண்டி எல்லாருமா சேர்ந்து தான் டிமார்ட் போனோம். ஆண்டி வந்து எனக்கு காலையில் பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த உளுத்து உருண்டை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு காலையில் அந்த ஸ்வீட் வந்ததுமே. அப்புறம் எல்லோரும் ஆட்டோவில் வந்து கிளம்பியாச்சு வேளச்சேரி டிமார்ட்க்கு. நிக்கிதாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி தான். வந்து வெளியில் போயிட்டாலே போதும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாள். நிக்கிதாவை ஒரு ட்ராலியில் உட்கார வச்சுட்டு ஒரு ட்ராலி வந்து ஷாப் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவளையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியும். அதனால் எப்போ போனாலும் இந்த மாதிரி தான் பண்ணிடுறது. காலையில் எழுந்திரிச்சதுமே எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நிக்கிதா வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு சொன்னால். பர்வேஷ்மே காலையில் ஸ்கூல் கிளம்பி போகும்போது சொல்லிட்டு தான் போனாள், எனக்கு வந்து கேக் வாங்கி வைங்க அப்படி இப்படின்னு என்னவோ பெரிய செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு போனாள். நான் சொன்னேன், ஒரு செலிப்ரேஷனும் இல்லை பர்வேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாய் சொல்லி அனுப்பி வச்சேன். திரும்பவும் வந்துமே அவன் வந்து கேக்கு கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவன்கிட்ட. டிமார்ட் போனதுமே வந்துட்டு எங்கெங்கே என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வேலை. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி பிஸ்கட் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. எனக்கு வீட்டுக்கு நார்மலாக குக் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். எங்கள் அக்கா பொண்ணு பிஸ்கட் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கி கொடுக்கல. எனக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதுல அவ்வளோவா பிரியம் கிடையாது. எப்பயுமே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும்னு தான் நினப்பேன். முக்கால்வாசி எனக்காவது ஒரு நாள் ஓகே, அக்கேஷ்னலாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே, அது தப்பு கிடையாது. ரெகுலராக அதை எடுக்கிறது நான் அதை ஒத்துக்க மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்க வேணான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கீழேயே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதெல்லாம் பார்க்குறதுக்காக போனோம். நிக்கிதா வந்துட்டு அங்கே இருக்கிற பால் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தா. வரும்போது எப்படியோ அதை வந்து பில்லிங் செக்ஷன்லேயே தூக்கி போட்டுட்டு வந்துடுவோம். ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கெட் ஐட்டம் வாங்காமல் லூஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்க நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வாட்டி எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி லூஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். நல்லதாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது மாவு அரைக்கும் போது. அந்த மாதிரி அதனால் நாங்கள் லூஸில் இருக்கிற ஐட்டமே வாங்கிட்டோம். அப்புறம் 5 கிலோ இட்லி அரிசி வந்து இந்த பேக்கில் பார்த்தோம். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி 2 கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 5 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். எல்லாமே சீக்கிரம் மூவ் ஆகிடுறதுனால எல்லா திங்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டு பிடிக்கிற ப்ராப்ளம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி எல்லாமே நான் லூஸில் வாங்கியிருக்கேன். ஒரு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்திருந்தது. பாதாம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பிஸ்தா, இது சேர்த்து 4 கிலோ சேர்த்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. இப்போலாம் எப்போ போனாலும் கரெக்டாக 2 பேக் கொஞ்சம் பெரிய ஷாப்பர் பேக்காக எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா வந்து காசு கொடுத்து வாங்குறத இப்போ கொஞ்ச நாளாகவே நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய ஷாப்பர்ஸ் பேக் இருக்குது. அது இல்லாமல் வந்து அங்கே போய் காசு கொடுத்து வாங்கி வாங்கி திரும்ப அதை குப்பையாட்டம் சேர்க்குறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் எப்போ போனாலும் 2 பெரிய ஷாப்பர்ஸ் பேக் எடுத்துகிட்டு போயிடுறோம். நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு ஷாப் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். இது வந்து காதியில் வந்து சோப் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்தது. நான் எடுத்தது லெமன் ஃப்ளேவர், அப்புறம் வந்து டெர்மரிக் ஃப்ளேவர், அப்புறம் மின்ட் ஃப்ளேவர், அப்புறம் நீமு, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் நிறைய இருந்தது காதியில். ரொம்பவே நல்லா தான் இருந்தது அந்த ஸ்மெல் வந்து. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து நான் இது தான் எடுத்துக்கிட்டேன், முழு முந்திரி தான் நான் எடுத்தேன். நான் கடைசியாக தான் எடுத்தேன் அது. அதுக்கப்புறம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் எப்போதுமே இருக்கும் ஸ்வீட்ஸில். அந்த நிக்கிதாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பர்வேஷ் காஜு கத்திலிக்கும், நிக்கிதாவுக்கு வந்து இந்த பால்கோவா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வாங்கினேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது விட இங்கே கம்மியாக தான் இருக்கும். சரி, நீ எப்போயுமே வந்து இங்கே போனாக்க அந்த மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபரில் வந்து ஒரு 3 பாக்கெட் வாங்குவேன். ஆனால் ஒன்று எடுத்தாலும் கூட நம்ம ஆஃப் ரேட் போட்டுக்குவாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து எல்லாமே கீழேயே வச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். இந்த மாதிரி ரப்பர் பிராண்ட்ஸ் வந்து நிறைய மல்டி கலர்ஸில் இருந்தது.
நல்லா 2, 3 கலர் கம்பைண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சரின்ட்டு அதில் ஒன்று வாங்கினேன். வாட்டர் பாட்டில் தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் வாங்கலை. வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நான் வாங்கலை. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பார்த்துட்ருக்கேன் வாட்டர் பாட்டில். பர்வேஷ் வந்து 2 வாட்டர் பாட்டிலை தொலைச்சிட்டான். சரி புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். இந்த வாட்டி நாங்கள் வந்து டிமார்ட் போகும்போது நிறைய ஐட்டம்ஸ் இல்லை. அவங்க அப்போ தான் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டிங்கனாக்க நீங்கள் ஃப்ரைடே போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று தேர்ஸ்டேவே போகணும். அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே போனீங்கனாக்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் மேலே கம்மியாக தான் இருந்தது. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி விளக்கு ஐட்டம், கிளாஸ்வேர் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு, டவல்ஸ், மேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது. பூஜைக்காக இந்த ஐட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். கிருஷ்ண ஜெயந்திக்காக வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் அந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே இல்லை. விளக்கு, மணி அந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது. பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. நான் ஏற்கனவே அந்த 139க்கு வாங்கினேன்ல, அதே மாதிரி அந்த பாக்ஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசர் பேஸ்கெட் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. இது அண்டர் 100 ருபீஸ் தான். இது 5 பெட்டி மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டடியாக இருந்தது இது. அப்புறம் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. மக்ஸ் ஐட்டம் நிறையா இருந்தது. இது வந்து 199 ருபீஸ் தான். நல்ல கிளிப் ஆன் டைப்பில் சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக இருந்தது, ஸ்டடியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்கனைசர் பேஸ்கெட் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை இந்த வாட்டி. நெக்ஸ்ட் டைம் வந்து இனி போனாக்கா சாட்டர்டே போகக்கூடாது, ஃப்ரைடே போகக்கூடாது. போனால் சாட்டர்டே சண்டே போகணும். அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டேவே போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி இது இருந்தது. இந்த மாதிரி ட்ராலிஸ் இருந்தது. பெரிய ட்ராலி மட்டும்தான் இருந்தது. அதுக்கு உள்ளார போடுற மாதிரி கொஞ்சம் மீடியம் ட்ராலி, சின்ன ட்ராலி இருக்கும். அது வந்து அவைலபிளாக இல்லை. இது மட்டும்தான் இருந்தது. இந்த வாட்டி நான் நல்லாவே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்னு தான் சொல்லணும். எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் என் ஹஸ்பண்ட், என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து அந்த கடவுளுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அழகான ஃபேமிலி, நிறைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம வெல்விஷர் மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகிற ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடவுள் எனக்கு எந்த குறையுமே இல்லாமல் நிறைய செல்வங்களை எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் எப்போதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது வந்துட்டு 5 பெட்டியில் வச்சுக்கிறது தான். ஆனால் நல்லா இருந்தது. கடுகு, சீரகம் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து மக்ஸு பவுல் வந்து க்ராக்கரி பவுல் ஒன்று காட்டினல, அதுவுமே நல்லா இருந்தது. மக்ஸும் இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. விதவிதமாக இருந்தது. போன வாட்டி பார்த்த மக்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வாட்டி வேறு வேறு தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது மக்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி டவல் செக்ஷன்ஸில் வந்து நிறைய டவல்ஸும் இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக தான் இருந்துச்சு. ஹேண்ட்பேக் வந்து இந்த வாட்டி நான் வாங்கும்போது 500 ருபீஸ் அப்படி வாங்கினேன். இந்த வாட்டி 399 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் ஜிப்புலாம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இது எதுவுமே நான் வாங்கலை. போன வாட்டி வாங்கினது தான். இந்த மாதிரி பவுச்சஸ் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயாச்சும் ஊருக்கு போனால் வந்து மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பவுச்சஸ் தான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் வந்து அந்த மொபைல் வைப்போம் இல்லையா, அந்த பவுச்சு, அப்புறம் ஸ்லீக் ஹேண்ட்பேக்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பவுச்செலாம் நிறைய இருந்தது. அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து இந்த லன்ச் பேக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படியே இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்லிப்பர் பார்க்குறதுக்காக போனோம். ஆக்சுவலாக இந்த பிங்க் கலர் பேக் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப அழுக்கு படியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் வாங்காமல் நான் இந்த பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஸ்லிப்பர் செக்ஷன் போயாச்சு. டெய்லி யூஸ் போடுறதுக்காக ஸ்லிப்பர் வேணும்.
சரின்ட்டு அதை வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். நிக்கிதா இதுலேருந்து ஒரு 2-3 பேகு, அப்புறம் ஒரு டெடி பியரு, அது இதுன்னு தூக்கி கையில் வச்சுட்டு இதையும் பில்லு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வம்பு பண்ணிட்டு தெரிஞ்சா. சரி குடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் போய் பில்லிங் செக்ஷனில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் அதை மறந்துடுறா, கேட்க மாட்டேங்கிறா திரும்பவும் வந்து. அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இல்லைனாக்கா அவ்வளோதான். இது மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம அதுக்குள்ளார வந்து நிறைய வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி டெய்லி வியர் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு, இல்லை சும்மா வெளியில் கார் பார்க்கிங்கில் போட்டுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல, ஒரு டெடி பியரு, ஒரு பிங்க் கலர் பேகு, அப்புறம் ஒரு ஸ்லீக் பேகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா திரிஞ்சிட்டு இருந்தது. அது பாட்டுக்கு தெரிஞ்சாவ சரின்னு விட்டாச்சு. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் ஒரு ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம். நிறைய இருந்துச்சு. ஸ்லிப்பர் வெரைட்டியில் வந்து இந்த வாட்டி எனக்கு என்னவோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா 4, 5, 6 இதில் தான் இருந்தது. அந்த 7 ரேஞ்சில் இல்லவே இல்லை. கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. சரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு பில்லிங் செக்ஷனில் பில் போட்டு முடிச்சுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு திரும்ப வெளியில் வந்தோமா. நிக்கிதா வந்து சரி பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். சரி நான் பர்கர் சாப்பிட்டுட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து எல்லாத்தையுமே வந்து உடனே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது அப்படியே இருந்துட்டா அப்படியே கஷ்டமாயிடும், எடுக்க மாட்டேன் நான். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்ன வாங்கினேன்னா இட்லி அரிசி, துவரம்பருப்பு, மல்லி, இந்த மாதிரி வந்து மந்த்லி கிராசரிஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன் நான். அதுவே வந்துட்டு எவ்வளோ வந்துச்சு, ஒரு 4000 கிட்ட பில்லு வந்துச்சு எனக்கு. அப்புறம் பாஸ்மதி அரிசி வாங்கினேன். இங்கே பாஸ்மதி அரிசியில் போன வாட்டி செஞ்சுருக்கும் போது பிரியாணி செய்யும் போது நல்லா இருந்தது. சரி இன்னும் பாஸ்மதி அரிசி வாங்கினேன். இது வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபேன்லாம் துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம மடக்கும் போது மடக்கிட்டு அந்த விங்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு ஜன்னல் கம்பியில் துடைக்கிறதுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலாக அமேசானில் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன். ஆர்டர் பண்ணும்போது வரவே வராது. ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டே வருமா. சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி அங்கே பார்த்தேன், டிமார்ட்டில் பார்த்தேன். சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. நான் எப்போதுமே போனாக்க அந்த சர்ஃப் எக்ஸல் வந்து வாங்குவேன், லிக்விட் வாங்குவேன் நான். அது வந்து 210 ரூபா ஆஃபர் வரைக்கும் போட்டிருப்போம். அதில் 3 லிட்டர் வாங்கணும் அப்படின்னாக்க நான் அது இந்த வாட்டி தான் வாங்கினேன். அதனால் அதை எடுக்கலை. இந்த பாட்டில் வந்து குட்டி பாட்டில் வந்து ஆன்ட்டி வாங்கியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. 99 ருபீஸ் தான் அது. நல்லா இருந்தது. அப்புறம் புளி இந்த டைம் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா இருந்தது. ஒரு புளி வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா கூட எனக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணல. நான் எடுத்தது வந்து கம்மி ரேட்டு தான், அதை விட 20 ருபீஸ் என்னவோ கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த புளி தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து எடுத்து பார்க்கும்போதும் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. இது எங்கள் அக்கா பொண்ணுக்காக வாங்கின டிஷர்ட். இது கேமரா ஆன் பண்ணால் போதும், நிக்கிதா அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணிகிட்ருக்கோம். தள்ளுன்னு சொன்னால் தள்ளிக்கவே மாட்டாமல் அப்படியே உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்பப்போவே வந்து எது தீர்ந்துருச்சோ அதெல்லாம் உடனே பிரித்து கொட்டிட்டேன். இது வந்து கரும்பு சக்கரை வாங்கிட்டு வந்தேன். கரும்பு சக்கரை அவளும் நல்லா இருந்தது. இதில் அவல் உப்புமா பண்ணேன். அவல் உப்புமாவும் நல்லா இருந்தது. கப் சாம்பிராணி தீர்ந்துருச்சு. சரின்னு ஒரு கப் சாம்பிராணியும் வாங்கியிருந்தேன். சொன்னால மல்டி கலர் பேண்டு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே சீப் வந்து 54 ருபீஸ். அது அந்த கோம்பு ஒன்று வாங்கினோம். அப்புறம் முந்திரி, எதுவுமே வந்து இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஐட்டம் வாங்கவே இல்லை. வந்து வீட்டுக்கு கிராசரிஸ் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே எடுத்து உடனே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் நான்.
அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பின saree கட்டிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்தோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தாக்கா திரும்ப என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ கிஃப்ட்டு நீட்டினாங்க. என்னடா அது நீங்கள் தான் நேற்றே saree கொடுத்துட்டிங்களா, அப்புறம் எதுக்கு இது வேறு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஒரு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த யூடியூப் ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுனால எல்லாருமே வந்துட்டு அதை அதை மென்ஷன் பண்ணி எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பர்த்டே வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.